விஜயதசமி அன்று காரைக்குடி மகர நோன்பு திடலில் அம்பு விடும் நிகழ்ச்சி நடைபெற உள்ள இடத்தில் பாஜகவினர் கணபதி ஹோமம் நடத்தி வழிபாடு. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மகர நோன்பு திடலில் இங்கு ஆண்டுதோறும் விஜயதசமி அன்று அம்பு விடும் நிகழ்ச்சி 100 ஆண்டு காலமாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் அக்டோபர் 2ஆம் தேதி நாளை அம்பு விடும் நிகழ்ச்சி நடைபெற உள்ள நிலையில் மாநகராட்சி ஒப்பந்ததாரர் காரைக்குடியில் உள்ள சாக்கடை கழிவுகளை டிராக்டரில் ஏற்றி வந்து இந்த மகர நோன்பு திடலில் கூட்டியதால் அம்பு விடும் நிகழ்ச்சியை காணவரும் ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு சுகாதார சீர்கேடு ஏற்படும் என கூறி பாஜகவினர் காரைக்குடி மாநகராட்சி ஆணையாளர் சங்கரர் மற்றும் மாநகராட்சி மேயர் முத்துத்துறை ஆகியோரிடம் சாக்கடை கழிவுகளை அப்புறப்படுத்த கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் இரவு பகலாக அங்கு கொட்டப்பட்ட பல டன் சாக்கடை கழிவுகள் முற்றிலும் அகற்றப்பட்டது. அதைத் தொடர்ந்து பாஜகவினர் மாவட்ட தலைவர் பாண்டித்துரை தலைமையில் அங்கு இன்று கணபதி ஹோமம் நடத்தி பூஜை செய்தனர். முன்னிலை மாநகர வடக்கு மணிகண்டன் மற்றும் மாநகர தலைவர் வடக்கு சண்முகநாதன், மாநகர தெற்கு முத்துவடிவேல் மற்றும் மகளிர் அணி அமைப்பாளர் பிஜேபியின் கழக தொண்டர்கள் நிர்வாகிகள் விழாவில் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர்.